அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அகத்தியர் அக்குபஞ்சரில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நுரையீரல் மற்றும் இருதய சக்தி குறைபாட்டினால் ஏற்படும் விளைவுகள். நுரையீரலில் சக்தி குறைபாடு ஏற்படும் பொழுது சில அறிகுறிகள் தோன்றும். மூச்சு திணறல், பலவீனமான மெல்லிய குரல், பகல் நேரங்களில் அதிகப்படியான வியர்வை, அடிக்கடி எளிதாக சளிப்பிடித்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் நுரையீரலில் சக்தி குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இவர்களுடைய நுரையீரல் நாடி துடிப்பு உணர முடியாத நிலையிலும் நாக்கு வெளிர் நிறத்திலும் இருக்கும். இதற்குண்டான அக்குபஞ்சர் புள்ளிகள் BL13. இது நுரையீரலின் சக்தியை அதிகரிக்கும். முதுகின் பின்புறம் இப்புள்ளி உள்ளது. LU9 நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையின் 9வது புள்ளி. இதுவும் நுரையீரலின் சக்தியை அதிகரிக்கும். ST36 இந்த புள்ளி முழங்காலின் கீழே உள்ளது. REN12 இந்த புள்ளி தொப்புளில் இருந்து 4 சுன் மேலே உள்ளது. இந்த புள்ளிகள் இரைப்பை மற்றும் மண்ணீரலின் சக்தியை அதிகரிக்கும். REN6 இந்த புள்ளி பொதுவாகவே எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி ஊட்டக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி தொப்புளில் இருந்து 1.5 சுன் கீழே உள்ளது. அடுத்து நுரையீரல் மட்டுமில்லாமல் இருதயத்திலும் சக்தி குறைபாடு ஏற்படும் பொழுது மேலும் சில அறிகுறிகள் தோன்றும். பகல் மற்றும் இரவில் அதிகப்படியான வியர்வை, எளிதாக சளிப்பிடித்தல் போன்ற அறிகுறிகளுடன் பெருமூச்சு மற்றும் இருதய படபடப்பு ஏற்படும். இவர்களுடைய நுரையீரல் மற்றும் இருதய நாடி துடிப்பு உணர முடியாத நிலையிலும் நாக்கு வெளிர் நிறத்திலும் காணப்படும். இதற்குண்டான அக்குபஞ்சர் புள்ளிகள் BL13 இது நுரையீரலின் சக்தியை அதிகரிக்கும். இது முதுகின் பின்புறத்தில் உள்ளது. BL15 இது இருதயத்தின் சக்தியை அதிகரிக்கும். இது முதுகின் பின்புறத்தில் உள்ளது. LU7 இது நுரையீரல் சக்தி ஓட்டப்பாதையின் 7வது புள்ளி LCP. அடுத்து HT5 இது இருதய சக்தி ஓட்டப்பாதையின் 5வது புள்ளி LCP. இதனுடன் ST36, REN12, REN6 ஆகிய புள்ளிகளை சேர்த்து சிகிச்சை கொடுக்கலாம். இப்புள்ளிகளில் அக்குப்ரெஷர் அல்லது அக்குபஞ்சர் சிகிச்சையை நோயின் தன்மைக்கேற்ப வாரத்தில் 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் சிகிச்சை கொடுத்து வர நோயின் அறிகுறிகள் குறையத் தொடங்கும். நம் நலம் நம் கையில். வாழ்க வளமுடன். நன்றிகள்.